மதுரை கோமதிபுரம் பகுதியில் டிரான்ஸ்பார்மரில் ஏறி பழுது பார்த்து கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்த தற்காலிக மின் ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சிவகங்கை மாவட்டம் குந்தவை கிராமத்தை சேர்ந்தவரான ஜெயக்குமார். இவர் கடந்த 13 ஆண்டுகளாக மின்வாரிய தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் மனைவி வாசுகி மற்றும் 3 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை மதுரை மாநகர் கோமதிபுரம் மண்ணிலி மேற்கு தெருவில் மின்சாரம் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுது தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில் அதனை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென டிரான்ஸ்பார்மரில் இருந்து கீழே தவறி விழுந்துள்ளார். இதில் தலைப்பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜெயக்குமார் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணா நகர் காவல்துறையினர் ஜெயக்குமாரின் உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரன் மதுரை பிபிச்சாவடி மின்வாரிய அலுவலகத்தில் கேங்மேனாக பணிபுரிந்து வருகிறார். கோச்சடை முத்துமாரியம்மன் கோவில் அருகே மின்கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக மின்கம்பத்தில் ஏறி நின்றபடி பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். கடந்த 3 நாட்களில் 2 மின்வாரிய ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்த சம்பவம் மின்வாரிய ஊழியர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது மழைக்காலம் தொடங்கிய நிலையில் மின்வாரிய ஊழியர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் மின்வாரிய ஊழியர்களுக்கான உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வந்திருக்கிறது.